பரிசுத்தாவியின் திருப்பேரில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சங்க பண்டிகை ஆராதனையில் பங்கேற்கின்ற உங்கள் அனைவரையும் களியங்காடு செய்கிற திருச்சபையின் சார்பில் அன்போடு வாழ்த்துகின்றேன். பூமியும் அதில் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. உன் தேவனாகிய கர்த்தர் உரைக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கிடவன். ஜெபம் செய்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடவுமாக இருக்கின்றீர்கள் நல்ல கர்த்தாவே. ஆசீர்வாதமான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் மாலை வேளைக்காய் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இம்மட்டுமாக எங்களை ஜீவன் சுகம்பலன் தந்து தம்முடைய பிள்ளைகளாக நீர் வழிநடத்தி வருகின்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். திருச்சபை வாழ்வில பற்பல நிலைகளிலே நீர் எங்களை பயன்படுத்தி வருகிறீர். பற்பல விதமான ஆசீர்வாதங்களை திருச்சபை வாழ்விலே நீர் எங்களை தந்து வருகின்றீர். நன்றி சொல்கின்றோம். அவ்வண்ணமாக சங்க பண்டிகை என்று சொல்லுகின்ற உன்னதமான அனுபவத்தையும் எங்கள் திருச்சபை வாழ்விலே நீர் தருகின்றபடியினாலே ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அன்பின் கர்த்தாவே, இந்த வைரஸ் பரவல் காரணமாக நாங்கள் ஏற்ற நாளிலே அந்த பண்டிகையை ஆசரிக்க முடியாத சூழலில், குறிப்பாக ஆலயத்திலே கூடி ஆராதிக்க முடியாத சூழலில் காணொளி காட்சி வழியாக இந்த பண்டிகையை நாங்கள் ஆசரிக்கத்தக்கதாய் கர்த்தர் அருள் செய்கின்ற அன்பிற்காக நன்றி. சபை மக்கள் இடத்தில் உள்ள உறவை, அன்பை, ஐக்கியத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு உன்னத அனுபவமாய் இந்த சங்கத்தின் மூலமாக நீர் தருகின்ற மேன்மைகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். விசேஷமாய் இந்த ஆராதனையை ஆண்டோர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. விசேஷமாய் இசை வழியாக ஆண்டோருடைய நற்செய்தியை பயந்து தர இருக்கின்ற அன்பு போதகரையும் உடன் இணைந்து செயல்படுகின்ற போதகர்களையும் கர்த்தர் வல்லமையாய் நிறைத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கின்றோம். இதை கேட்கின்ற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் புது வாழ்வின் அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை எங்களுக்கு தந்தார். எம்மட்டு எங்களுக்கு ஜீவனை தந்தார். நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி படையலை படைக்கின்றோம் என்று சொல்லுகின்ற சந்தோஷத்தோடு ஆண்டவருக்காய் காரியங்களை செய்து நிறைவேற்றத்தக்கதான கிருபைகளை தாரும். இந்த நிகழ்வில் ஆரம்பம் முதல் முடியும் நீரே தலைவராக இருந்து எங்களிலே பெரிய காரியங்களை செய்வீராக. பங்கேற்கின்ற ஒவ்வொருவரும் புது வாழ்வின் அனுபவத்தை பெற்றவர்களாய் கர்த்தருக்கு மகிமையாய் எழும்பி பிரகாசிக்க, குறிப்பா திருச்சபை வாழ்வில ஆண்டவருக்காய் நற்காரியங்களை செய்து நிறைவேற்ற ஒவ்வொருவரை தகுதிப்படுத்தி வழி நடத்த வேண்டும் என்று மீட்பராம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரப்பித்தாவே. ஆமென். அனைவரும் இணைந்து ஞான பாடல்களில் 326வது பாடலை பாடுவோம். ஞான பாடல் 326. சங்கம் கூடி ஏழைக்கென்று நல் விவேகத்துடனே. ஞான பாடல் 326. Thank you.
வாசியும்படியாக தரப்பட்டுள்ள திருமறை பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 26வது அதிகாரம் 69வது வசனம் முதல் 75வது வசனம் முடிய. மத்தேயு 26வது அதிகாரம் 69ஆம் வசனம் முதல் 75வது வசனம் முடிய. மத்தேயு 26:69. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாய். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாய். அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான் என்பதே. வாசியும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது நம்முடைய திருச்சபையின் செயலாளர் மிஸ்டர் ஜோசப் ராஜன் அவர்கள் வரவேற்புரை வழங்குவார்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஒரு சங்க கூடுகைக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக ஏப்ரல் மாத சங்கம், அக்டோபர் மாத சங்கம் என்று வருடத்திற்கு 2 சங்கங்கள் நாம் நடத்துவது உண்டு. இந்த வருடமும் ஏப்ரல் மாத சங்கத்தை நடத்த வேண்டும் என்று சபை கமிட்டியால் முடிவு செய்யப்பட்டது. ஏப்ரல் 2ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை அந்த சங்க பண்டிகையை நாம் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் COVID-19 என்ற வைரஸ் தாக்கத்தினால் அரசு உத்தரவினால் கடந்த மார்ச் 22ஆம் தேதி ஞாயிறு முதல் சபை ஆராதனைகளை நடத்த முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டது. அது ஒரு மிகவும் வேதனையான ஒரு நிகழ்வு தான். இன்றோடு சுமார் 105 நாட்கள் சபையில் ஆராதனை நடக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் நம்முடைய சபையில் உள்ள மூத்த உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு, இப்படி ஏதாவது ஒரு காரியம் உங்களுடைய தலைமுறையில் நடந்திருக்கிறதா என்று கேட்டால் அவர்களும் இல்லை என்ற பதிலை தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் நம்முடைய தலைமுறை அதை கண்டு அந்த மாதிரி சூழ்நிலைகளை கண்டு வருகிறோம். இருப்பினும் சபை மக்களுக்கும் சபைக்கும் உள்ள தொடர்பை இன்னும் அதிகப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காணொளி மூலமாக நம்முடைய ஆராதனைகளை பதிவு செய்து அதை சபை மக்கள் வீடுகளுக்கே கொண்டு செல்லுமாறு ஒரு திட்டம் சபை கமிட்டியால் முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையிலே கடந்த மாதங்களிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 8 மணி ஆராதனையை பதிவு செய்யப்பட்டு சபை மக்களுடைய வீடுகளுக்கு செல்லும் விதமாக அதை நம்முடைய சபை யூடியூபிலே அதை போட்டு உள்ளோம். இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் சபை ஊழியர்களிலே இருப்பினும் இன்னும் சபை மக்களோடு அதிக தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு சபையிலே வாட்ஸ்அப் என்ற ஒரு நிகழ்வையும் ஒரு குரூப்பையும் ஆரம்பிக்கப்பட்டது. ஏனென்றால் ஒவ்வொரு நிகழ்வுகளும் உடனடியாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால்
இப்போதுடைய விஞ்ஞானத்தின் அடிப்படையிலே வாட்ஸ்அப் என்பது ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. எனவே சபைக்கு ஒரு வாட்ஸ்அப் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் மூலம் தினந்தோறும் காலை போதகருடைய ஜெபம், அதைத் தொடர்ந்து அந்தந்த நாட்கள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள், திருமண நாள் கொண்டாடுபவர்கள், அவருடைய பெயர்கள் எல்லாம் பதிவு செய்து நாம் அதை விளம்பரப்படுத்துகிறோம். அதோடு சபையின் முக்கியமான அறிவிப்புகள், சபையின் கணக்கு விவரங்கள் எல்லாம் அதிலே பதிவு செய்யப்படுகிறது. இதில் ஒரு முக்கியமான காரியம், இந்த கோவிட்-19 இந்த காலகட்டத்திலே மிகவும் வறுமையில் வாடிய சபையை சுற்றியுள்ள ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அந்த எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் சுமார் 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. இந்த காரியத்தை வாட்ஸ்அப் மூலம் சபை மக்களுக்கு தெரியப்படுத்தினோம். மிக மிக குறுகிய காலத்திலே சுமார் 2 லட்சம் ரூபாய் காணிக்கையாக சபை மக்களால் வழங்கப்பட்டு, இந்த உதவிகள் பொருளாகவும் பணமாகவும் அந்த ஏழை எளிய மக்களுக்கு சென்றடையத்தக்கதாக களிக்காடு திருச்சபையின் வாலிபர்கள் மற்றும் திருச்சபை மக்கள் இணைந்து இந்த காரியத்திலே ஈடுபட்டார்கள். அந்த அளவுக்கு இந்த வாட்ஸ்அப் இப்போது மக்களோடு ஒன்றிணைந்து இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இந்த நேரத்திலும் இன்னும் அதிகமான காரியங்களை எல்லாம் இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே நம்முடைய போதகர்கள், சபை கமிட்டி உறுப்பினர்கள் இணைந்து சபை மக்களுக்கு செய்து வருகிறோம். இந்த காரியத்திலே மிகவும் நேர்த்தியாக செயல்பட்டு வருகின்ற நம்முடைய சபையின் தலைமை போதகர் ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து செயல்படுகின்ற நம்முடைய இணை போதகர் ரெவரண்ட் ஜெபக்குமார் அவர்களுக்கும் களியங்காடு திருச்சபையின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இந்த காரியங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு வழங்கிய சபை கமிட்டிக்கும், இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் சபையோடு தொடர்பு கொண்டு வருகிற சபை மக்கள் அனைவருக்கும் நான் இத்தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு ஒவ்வொரு மாதமும் சபைக்கு தேவையான அத்தியாவசிய செலவுகள் உண்டு. இந்த செலவுகளை எல்லாம் ஈடு செய்ய வேண்டும் என்றால் நமக்கு பணம் தேவை. ஆனாலும் சபை மக்கள் அனைவரும் மனம் உவந்து இந்த காணிக்கைகளை வழங்கி இந்த செலவுகளை எல்லாம் நாம் சந்திக்கும்படியாக செய்து வருகிறார்கள். குறிப்பாக அவர்களுக்கும் களியங்காடு திருச்சபையின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் எனக்கு வழங்கப்பட்ட பாகம், இன்று நடைபெறுகின்ற இந்த காணொளி மூலம் சங்க பண்டிகை, அதில் பங்கு பெறுபவர்களை நான் வரவேற்க வேண்டிய ஒரு பகுதி. இந்த நாளிலும் நம்முடைய இந்த நிகழ்விலே தலைமையேற்று எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து முடித்த நம்முடைய தலைமை போதகர் ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்களை நான் களியங்காடு திருச்சபையின் சார்பாக அன்போடு நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அதோடு நம்முடைய இணை போதகர் ரெவரண்ட் ஜெபக்குமார் அவர்கள் இந்த நிகழ்வை நடத்தக்கூடிய, தலைமையேற்று நடத்தக்கூடியவர்கள். இந்த பாடல் ஆராதனை, பாடல் வழி செய்தி, சங்க பண்டிகைக்கான பாடல் வழி செய்தியை தலைமையேற்றவர்கள் நடத்துகிறார்கள். அவர்களும் இந்த நாளிலே இங்கு வருகை தந்துள்ளார்கள். அவர்களையும் களியங்காடு திருச்சபையின் சார்பாக நான் நன்றியோடு வரவேற்றுக் கொள்கிறேன். அதோடு அவர்களோடு இணைந்து இங்கு வருகை தந்திருக்கிறவர்கள் 2 பேர். 2 பேருமே போதகர்கள் தான். இப்போது படித்துக் கொண்டிருக்கிறார்கள் வீடிக்காக. அதில் அவர்களோடு நம்முடைய போதகரோடு பாடல் பாடுவதற்காக வந்திருக்கிறவர்கள் மிஸ்டர் மித்தால் மார்க் அவர்கள். அவர்கள் ஆற்றூர் என்ற இடத்தை சார்ந்தவர்கள், மிக இனிமையாக பாடக்கூடியவர்கள். அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் அன்போடு களியங்காடு திருச்சபையின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். அதோடு இன்னொரு சகோதரர் வந்திருக்கிறார். அவர்கள் மிஸ்டர் பெர்லின் பாபி. அவர்களும் பிடி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். குலசேகரம் என்ற இடத்தை சார்ந்தவர்கள். கோணத்துருளை திருச்சபையில் தற்சமயம் அவர்கள் போதகராக பணியாற்றி வருகிறார்கள். அவர்களும் மிக இனிமையாக பாடக்கூடியவர்கள். அதோடு கீபோர்டு மிக நேர்த்தியாக வாசிக்கக்கூடியவர்கள். இந்த 3 பேரும் இணைந்து இன்று நமக்கு சங்க பண்டிகையை அவர்கள் பாடல் வழியாக நமக்கு தருகிறார்கள். மிஸ்டர் பெவின் பாபி அவர்களையும் நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் நம்முடைய திருச்சபையை தலைமையேற்று நடத்துகின்ற போதகர்கள் ஒவ்வொருவரை நான் இந்த தருணத்திலே நினைவு கூறுகிறேன். கோவிட்-19 கொள்ளை நோய்
இந்த நோய் உலகம் பூராவும் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சங்கிலி தொடர் ஜெபம் என்று நம்முடைய சபையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பங்கு பெற்று வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இத்தருணத்திலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்போம். நம்முடைய நாட்டின் தலைவர்கள் நாட்டிற்காக ஜெபிப்போம். நம்முடைய பேராயத்திற்காக ஜெபிப்போம். பேராயத்தில் பணிபுரியும் அனைத்து போதகர்களையும் நாம் நினைத்து ஜெபிப்போம். இந்த நேரத்தில் நம்முடைய சபை மக்களை, குறிப்பாக நம்முடைய சபை மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். இந்த ஜெபம் ஒன்றுமே நம்மை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க ஒரே ஆயுதம் என்பதை நான் உணர்கிறேன். வேதத்திலே ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனம் உண்டு. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லியுள்ளபடி, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்திற்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை மனதில் கொண்டு தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல சேமத்தை தருவார். ஆராதனைகளை தொடர்ந்து நடத்துவதற்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் செய்வார். நாம் ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம், குடும்பத்திற்காக ஜெபிப்போம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வரவேற்புரை வழங்கிய அன்பான சபையின் செயலாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில் நம்ம இசை வழி செய்தியை தரத்தக்கதாக நம்முடைய அன்பு போதகர் ஆயுதத்தோடு வருகை தந்திருக்கிறார்கள். அன்பு போதகரோடு இணைந்து நம்முடைய பேராயத்தில் ஆண்டவருடைய பணிவிடைகளை செய்கின்ற அருமையான போதக சகோதரிகளோ இணைந்து செயல்பட இருக்கின்றார்கள். அவர்களையும் நம்முடைய சபையின் மக்கள் அனைவர் சார்பிலும் போதகர் என்று சொல்லுகின்ற நிலையில அன்போடு வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து இந்த நாள் நிகழ்வு நமக்கு ஆசீர்வாதமாக அமைய கர்த்தர் அருள் செய்வாராக. அகிலத்தை படைத்தவரை போற்றி, அறிவினை தந்தவரை போற்றி, ஆதியாய் வந்தவரை போற்றி, ஆதிவரை தந்தவரை போற்றி, பெருமானை போற்றி. ஆருமையா போதகரே பந்தமீனம் தங்கீரோ, பெருமையா பந்தீரல், சிறுமையா பந்தீரல், எங்களிடம் ஒளிமங்கி இருளாச்சே உள்ளவரே வாருமையா. ஒளிமங்கி இருளாச்சே உள்ளவரே வாருமையா. நடுவிலம்பி நாயனும் நாமம் நமஸ்கரிக்க, நாவிருப்போம் நடுவிலம்பி நாயனும் நாமம் நமஸ்கரிக்க. ஆருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும், சேருமையா
பந்தியில் சேருமையா பந்தியில் சிறியவரா எங்களிடம் சிறியவரா எங்களிடம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளினுடைய மாலை பொழுதிலும் சங்க திருநாளாக எங்களுடைய இல்லங்களில் அமர்ந்து நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியான ஒரு வேளையை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். தீமை நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பாக நீரங்களோடு கூட இருக்கிறதை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதை சிறப்பு இசை வழி செய்தியின் வழியாய் ஆண்டுடைய வார்த்தையை சிந்தித்து நாங்கள் தியானிக்கின்ற போது தெய்வீகமான பேரருள் எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணும்படியாய் எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் நிறைவாயிருக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உண்மையாகவே இந்த மாலை இரவு நேரம் உடைய வார்த்தையை பாடல் வழியாய் நாங்கள் தியானிக்கின்ற போது எங்களை நாங்களே தற்பரிசோதனை செய்து பார்க்கின்ற நல்ல தருணமாக ஆண்டவர் அமைத்து தர வேண்டும் என்று மீட்பராம் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளில் மாலை நேரத்திலும் சங்க பண்டிகை சிறப்பு ஆராதனையாக இசைவழி செய்தி நடத்துவதற்கு பேதையாய் இருந்த என்னை தன் திருப்பணிக்காக அழைத்து பேச வைத்து பயன்படுத்தும் இறைமகன் இயேசுவின் இனிய திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு தந்து இந்த நாளிலும் உங்களோடு கூட பாடல் வழியாய் ஆண்டவருடைய செய்தியை சொல்வதற்கு வாய்ப்பினை உருவாக்கின திருச்சபையினுடைய சேகர குருவானவர், சபையினுடைய செயலர், சபைக்குழு அங்கத்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்கி கொள்ளுகின்றேன். என்னோடு கூட இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற அன்பிற்குரிய உடன் போதகர்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். காணொளி காட்சியின் வழியாக இந்த நல்ல நிகழ்வுகளை கண்டு ஆண்டவருடைய நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்துகின்ற அனைத்து குடும்பத்தாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த இசை வழி ஜெப கூட்டத்திலே நீங்கள் ஜெபத்தோடு கூட பங்கு கொள்ளும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே பணிவோடு கூட மகிமைப்படுத்தும்படியாய் உடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்கின்றேன். பயபக்தியோடு இந்த சங்க திருநாளை இறைவனின் சன்னிதானத்தில் நாம் பணிவுடன் தொழுவோம். பணிவுடன் தொழுவோம் இறைவனின் முன்னே சங்க திருநாளில். பணிவுடன் தொழுவோம் இறைவனின் முன்னே சங்க திருநாளில். இல்லத்தில் இருந்தே இறைவனை தேடி இன்பமாய் மகிழ்வோமே. பணிவுடன் தொழுவோம் இறைவனின் முன்னே சங்க திருநாளில். அழியங்காடு சபையின் மக்கள் அனைவருக்கும் வந்தனமே. களியங்காடு சபையின் மக்கள் அனைவருக்கும் வந்தனமே. காணொளி வழியாய் காண்போர் அனைவருக்கும் எங்கள் வந்தனமே. பணிவுடன் தொழுவோம் இறைவனின் முன்னே சங்க திருநாளில். கடவுள் தந்த நன்மையை நினைத்து காணிக்கை கொடுப்போமே. கடவுள் தந்த நன்மையை நினைத்து காணிக்கை கொடுப்போமே. இறைவனின் ஆசியை பெற்ற நாமும் இல்லாதோர்க்கு பகிர்வோமே. பணிவுடன் தொழுவோம் இறைவனின் முன்னே
சங்க திருநாளில் 1000 மாசிகள் ஆண்டவர் தருவார் என்று நாம் உணர்வோமே. 1000 மாசிகள் ஆண்டவர் தருவார் என்று நாம் உணர்வோமே. உணர்ந்தே நாமும் கடவுளை நம்பி மகிழ்வுடன் வாழ்வோமே. பணிவுடன் தொழுவோம் இறைவனின் முன்னே சங்க திருநாளில். பணிவுடன் தொழுவோம் இறைவனின் முன்னே சங்க திருநாளில். ஒரு முறை ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஒருவன் குருவானவர் ஒருவரிடத்திலே வந்து தன்னை குறித்து பெருமையாக பேசத் தொடங்கினான். நான் யார் தெரியுமா? இந்த பட்டணத்திலே வாழுகின்ற மனிதர்களில் நான் தான் மிகப்பெரிய செல்வந்தன். நான் படித்து பட்டம் பெற்றவன், ஞானத்திலே சிறந்தவன். பல தலைமுறைகள் வீட்டிலிருந்து சாப்பிடும் அளவிற்கு பணமும் ஆஸ்தியும் என்னிடத்தில் இருக்கிறது. மக்களுக்கு பிரச்சனை ஒன்று வருகின்ற போது நான் தான் அவைகளுக்கு தீர்வு கொடுக்கிறேன். நான் அரசாங்கத்திலே பணியாற்றுகின்றேன், அதிகாரத்திலே இருக்கின்றேன். நான் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லி தன்னை குறித்து பெருமையாய் பேசுகின்றான். பேசிவிட்டு கடைசியாய் சொல்லுகின்றான், என் வாழ்வில் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு இருக்கிறது, ஆனால் வாழ்விலே நிம்மதி மட்டும் இல்லை என்று சொல்லி, என்னுடைய நிம்மதிக்காக நீங்கள் வழிகாட்டுங்கள் என்று சொல்லி அந்த குருவானவரிடத்திலே கேட்டானாம். கேட்டபோது அந்த குருவானவர் அந்த செல்வந்தனை பார்த்து சிரித்தாராம். சிரித்து கொண்டே சொன்னாராம், நான் செத்தால்தான் நீ நிம்மதியாக வாழ முடியும். நான் செத்தால்தான் நீ நிம்மதியாக வாழ முடியும். ஆம், நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் நான் சாக வேண்டும் என்று சொன்னாராம். வந்த செல்வந்தனுக்கோ ஒன்றும் புரியவில்லை. ஆனால் நான் கேட்ட கேள்விக்கான பதில் கிடைக்கவில்லையே என்கின்ற கோபமும் வந்தது. அந்த கோபத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு மறுபடியும் கேட்டானாம், நான் நிம்மதியாக வாழ நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று. நான் நிம்மதியாய் வாழ நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று கேட்டபோது அந்த குருவானவர் சொன்னாராம், நான் சாக வேண்டும் என்று சொன்னது, நான் சாக வேண்டும் என்று சொன்னது என்னை அல்ல, உனக்குள்ளே இருக்கின்ற நான் என்கின்ற ஆணவம் சாக வேண்டும், நான் என்கின்ற பெருமை சாக வேண்டும், நான் என்கின்ற அகங்காரம் சாக வேண்டும், நான் என்கின்ற பணத்திமிர் சாக வேண்டும், நான் என்கின்ற மேட்டிமை சாக வேண்டும், நான் என்கின்ற பதவி வெறி சாக வேண்டும், நான் என்கின்ற அதிகாரம் சாக வேண்டும். அப்போதுதான் நீ நிம்மதியாய் வாழ முடியும் என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தாரா. அமர்மையானவர்களே, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று நம்முடைய திருமறையிலே நீதிமொழிகள் 16:18 பார்க்கின்றோம். இன்றைக்கும் இந்த இசைவழி நற்செய்தியின் மூலமாக அழிவுக்கும் விழுந்து போகிறதற்கும் காரணமாயிருக்கின்ற நான் என்கின்ற அகந்தையையும், நான் என்கின்ற மனமேட்டிமையையும், நான் என்கின்ற பெருமையையும் விட்டுவிட்டு மனம் கசந்து அழுத பேதுரு என்னும் சிந்தனையை செய்தியாக நாம் சிந்திக்கலாமா? சீமோன் பேதுருவே, சீமோன் பேதுருவே, உன் வாழ்க்கையின் அனுபவத்தை இசைவழி நற்செய்தியாய் சிந்தித்து தியானிக்கின்றோம்.
சீமோன் பேதுருவே, உன் வாழ்க்கையின் அனுபவத்தை இசைவழி நற்செய்தியா சிந்தித்து தியானிக்கிறோம். சீமோன் பேதுருவே, உன் வாழ்க்கையின் அனுபவத்தை இசைவழி நற்செய்தியா சிந்தித்து தியானிக்கிறோம். மேன்மை என்பது பாக்கியமே, கடவுள் தரும் பாக்கியமே. மேன்மை என்பது பாக்கியமே, கடவுள் தரும் பாக்கியமே. தவறும் பட்சத்தில் தண்டனையாய், தவறும் பட்சத்தில் தண்டனையாய் இழந்து போக நேரிடுமே, இழந்து போக நேரிடுமே. சீமோன் பேதுருவே, உன் வாழ்க்கையின் அனுபவத்தை இசைவழி நற்செய்தியா சிந்தித்து தியானிக்கிறோம். மீட்பு என்பது காருண்யமே, கடவுள் தரும் காருண்யமே. மீட்பு என்பது காருண்யமே, கடவுள் தரும் காருண்யமே. மனம் கசந்து அழுதிடுவாய், மனம் கசந்து அழுதிடுவாய். மேன்மையை திரும்ப பெற்றிடுவாய், மேன்மையை திரும்ப பெற்றிடுவாய். சீமோன் பேதுருவே, உன் வாழ்க்கையின் அனுபவத்தை இசைவழி நற்செய்தியா சிந்தித்து தியானிக்கிறோம். சீமோன் பேதுருவே, உன் வாழ்க்கையின் அனுபவத்தை இசைவழி நற்செய்தியா சிந்தித்து தியானிக்கிறோம். ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுக்கவும் வந்தார் இயேசு கிறிஸ்து. தம் ஊழியம் செய்த இடங்களிலே மிக முக்கியமான இடம் கலிலேயா. கலிலேயா வடக்கு பாலஸ்தீனாவில் உள்ள ஒரு சிறிய பகுதி. இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தின் பெரும் பகுதியினை இந்த கலிலேயாவில் தான் செலவிட்டார். கலிலேயாவிலே இயேசுவானவருடைய திருப்பணி கலிலேயா கடற்கரையிலும் கப்பர்நகூம் நகரத்தையும் மையமாகத்தான் இருந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களிலும் அநேகர் இந்த கலிலேயாவை சார்ந்தவர்கள்தான். மார்க்கு 4 அதிகாரம் 12 துவங்கியுள்ள வசனங்களை படிக்கும்போது, இயேசு கிறிஸ்து யூதேயாவில் உள்ள வனாந்தரத்திலே பிசாசினால் சோதிக்கப்பட்ட பின்பு யோவான் காவலில் வைக்கப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டு முதலில் கலிலேயாவுக்கு போய் கடற்கரைக்கு அருகிலுள்ள கப்பர்நகூமிலே வாசம் பண்ணினார். அங்கிருந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கம் பண்ணத் தொடங்கி இயேசுநாதர் இயற்கை எழில் நிறைந்த கலிலேயா கடற்கரைக்கு வருகிறார். அங்கே அவரவர் தம் தம் பணிகளிலே பரபரப்பாய் இருக்கின்றார்கள். ஆரவாரத்தோடு அங்கே மீன்களை பிடித்து கொண்டிருந்தவர்கள் உண்டு. அரட்டை அடித்துக் கொண்டே நேரத்தை வீணாய் செலவு செய்து கொண்டிருந்தவர்கள் உண்டு. அமைதியாய் அங்கே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தவர்கள் உண்டு. அவசரமாய் படகினை சரி செய்தவர்கள் உண்டு. அரைகுறை ஆடையோடு அங்குமிங்கும் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்த சின்னம் சிறார்களும் அங்கே உண்டு. இவர்கள் மத்தியிலே இயேசுவானவர் கலிலேயா கடற்கரையின் ஓரமாய் நடந்து வருகின்றார். கடலினுடைய அழகையும் இந்த ஜனங்களுடைய உற்சாகத்தையும் பார்த்து ரசித்துக் கொண்டே வந்த இயேசுநாதருடைய கண்கள் அங்கே கடலிலே வலை போட்டுக் கொண்டிருந்த 2 பேர்கள் மேல் நோக்கமானது. புதிதாக கடற்கரையிலே வருகின்ற இயேசுவானவரை பார்த்த அந்த 2 மீனவர்களும்
இயேசு தங்களையே பார்க்கிறதையும் உணர்ந்து கொண்டார்கள். யார் அந்த 2 பேர்? ஏன் இயேசுவானவர் அவர்களை பார்த்தார்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவருடைய பார்வையினுடைய நோக்கம் என்ன? இருளகன்று போய் பொழுது விடிந்த காலை பொழுதினிலே கலிலேயா கடற்கரையிலே இயேசு சீமோனையும் அந்திரேயாவையும் கண்டார். இருளும் அகன்று பொழுதும் விடிந்து காலை பொழுதினிலே கலிலேயா அழகன்ன ஐயா கலிலேயா அழகன்ன இயேசுநாதர் கலிலேயாவை கடற்கரையோரமா வந்ததன் நோக்கம் என்ன ஐயா வந்ததன் நோக்கம் என்ன? யோனா என்றொரு தேவ மனிதன் பெத்சாயிதா பட்டணத்தில் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 2 பிள்ளைகள். அவருக்கு 2 பிள்ளைகள். சீமோன் அந்திரேயா 2 பேரையும் திருப்பணி செய்யவே அழைத்து செல்ல கோதுமை மணியாய் பலன் கொடுக்க இயேசுவே வந்தார். கோதுமை மணியாய் பலன் கொடுக்க இயேசுவே வந்தார். இருளும் அகன்று பொழுதும் விடிந்து காலை பொழுதினிலே கலிலேயா அழகன்ன ஐயா கலிலேயா அழகன்ன. கலிலேயா கடற்கரை ஓரமாய் இயேசுவானவர் நடந்து சென்று கொண்டிருந்த வேளையிலே யோனாவின் குமாரனாகிய பேதுருவையும் அவன் சகோதரனாகிய அந்திரேயாவையும் கண்டார். கடற்கரை கிராமத்திலே தங்கள் களைப்புகளை மறந்து உழைக்கிறவர்கள் அவர்கள். மிடுக்கும் துடிப்பும் நிறைந்த இளைஞர்கள். தந்தையின் கட்டுப்பாட்டில் கட்டுக்கோப்புடன் வளர்ந்தவர்கள். கடின உழைப்பிற்கு சொந்தக்காரர்கள் இவர்கள். காட்டு மிராண்டியாய் தோன்றினாலும் கபடமில்லாதவர்கள். கடல் அலையில் அலைபட்டாலும் அடுத்தவர் அழுகையில் பங்கு கொண்டு உடனிருப்பவர்கள். மீன்பிடி தொழிலை வாழ்வாய்க் கொண்டவர்கள். கோடி கொடுத்தாலும் கேடான வாழ்க்கையை தேடாமல் கலங்கமில்லாமல் கடற்கரையிலே வாழ்ந்தவர்கள். மற்றவர்களுடைய பார்வையிலே அற்பமாய் தெரிந்தாலும் இயேசுவினுடைய பார்வையிலே மகத்தானவர்கள், மேன்மையானவர்கள். ஆம், இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவானவர் மேன்மையுள்ள பொறுப்புகளை கொடுப்பதற்காகவே கலிலேயா கடற்கரை ஓரமாய் இயேசு வருகின்றார். வந்தவர் கடலிலே வலை போட்டுக் கொண்டிருந்த சீமோனை காண்கின்றார். கனிவான குரலிலே கண்ணியமாய் கூப்பிடுகின்றார். மதிப்பு கொடுத்து கூப்பிடுகின்றார். மரியாதையோடு கூட கூப்பிடுகின்றார். இயேசுவினுடைய கூப்பிடுகின்ற சத்தத்தை கேட்டு சீமோனும் அந்திரேயாவும் திரும்பி பார்க்கின்றார்கள். முன்பின் அறியாத இயேசுவின் அழைப்பிற்கு சீடர்கள் மறுபதில் சொல்லவில்லை. கூப்பிட்ட இயேசுவினுடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றார்கள். ஆம், காற்றையும் கடலையும் வாழ்ந்த வீட்டையும் விட்டு இயேசுவின் பின் சென்றனர். காற்றையும் கடலையும் வீட்டையும் விட்டு இயேசுவின் பின் சென்றனர். அவர் வார்த்தையை கேட்டு மறுபேதும் சொல்லாமல் மகிழ்வுடன் சென்றனரே. காற்றையும் கடலையும் வீட்டையும் விட்டு இயேசுவின் பின் சென்றனர். கடவுளை நம்பி அலைகளை கடந்து மீன்களை பிடித்தவர்கள்.
என்னும் கடமையில் கருத்தாய் உண்மையாய் உழைத்து நிறைவுடன் வாழ்ந்தவர்கள் காற்றையும் கடலையும் வீட்டையும் விட்டு இயேசுவின் பின் சென்றனர். மனிதரை பிடிக்கவே என் பின்னே வாருங்கள் என்றார் இயேசுநாதர். அங்கே வலைகளை விட்டு இயேசுவின் பின்னே புறப்பட்டு சென்றனரே. காற்றையும் கடலை வீட்டையும் விட்டு இயேசுவின் பின் சென்றனர். அவர் வார்த்தையை கேட்டு மறுபேதும் சொல்லாமல் மகிழ்வுடன் சென்றனரே. காற்றையும் கடலையும் வீட்டையும் விட்டு இயேசுவின் பின் சென்றனர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பிற்கு இணங்கி வலைகளை அங்கேயே போட்டுவிட்டு சீமோனும் அந்திரேயாவும் இயேசுவுக்கு பின் செல்லுகின்றார்கள். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று இயேசுவானவர் அவர்களை பார்த்து சொன்னபோது, எங்களை அழைக்க நீர் யார் என்று எதிர்கேள்வி கேட்கவில்லை. எங்கள் வேலைகளை முடித்துவிட்டு நாங்கள் மாலையிலே வருகிறோம் என்று சொல்லி காலமும் தாழ்த்தவில்லை. இப்போது எங்களுக்கு நேரமில்லை என்று சாக்கு போக்கும் சொல்லவில்லை. மனிதரை பிடிப்பது எப்படி என்று சொல்லி புரியாத நிலையிலே கேள்வியும் கேட்கவில்லை. அதற்கான விளக்கமும் இயேசுவிடத்திலே அவர்கள் கேட்கவில்லை. இயேசுவானவர் அழைத்த போது மறுப்பேதும் சொல்லாமல், முறுமுறுப்பு இல்லாமல் வலைகளை விட்டு விட்டார்கள். வாழ்ந்த வீட்டையும் விட்டு விட்டார்கள். வளர்ந்த இடத்தையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின் சென்றானே சீமோன், என்ன கிடைத்தது? அழைப்பிற்கு மறுப்பு சொல்லாமல் கீழ்ப்படிந்து சென்றதினாலே என்ன பிரயோஜனம்? சீமோனுக்கு கிடைத்த நன்மை என்ன? இயேசுவின் பின் சென்றதினாலே கிடைத்த மேன்மை என்ன? இயேசுவின் சீடர்கள் என்கின்ற மேன்மை கிடைத்தது. கடவுளோடு கூட இருந்த சீடர்கள் என்று சொல்லுகிற மேன்மை கிடைக்கிறது. அமன்பானவர்களே, மீனவர்கள் என்று சொல்லி கடற்கரையிலே காலம் கழித்தவர்களுக்கு இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லுகின்ற மேன்மை கிடைத்தது. அதிலும் சீமோனுக்கு 12 சீடர்களிலே முதன்மையானவன் என்று சொல்லுகிற மேன்மை கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவினாலே முதலிலே அழைக்கப்பட்ட சீடன் என்கின்ற பெருமையும், அப்போஸ்தலர் வரிசை பட்டியலிலே பேதுருவனுடைய பெயர்தான் முதலில் வருகிற அந்த மேன்மையும் கிடைக்கிறது. யோவான் 1 அதிகாரம் 42வது வசனத்திலே படிக்கும் போது, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ கேபா எனப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தம் சொல்லப்படுகிறது. இயேசுவானவராலே பெயர் சொல்லி அழைக்கப்படுகின்ற சீடனாய் மாறுகின்றான். இயேசுவானவராலே பெயர் சூட்டப்படுகிற சீடனாய் மாறுகின்றான். இதுவரையிலும் சீமோன் என்று சொல்லி அழைக்கப்பட்டவன் இப்போது சீமோன் பேதுரு என்று சொல்லி அழைக்கப்படுகின்றான். இயேசுவனுடைய 12 சீடர்களிலே 3 பேர் எப்போதும் இயேசுவோடு கூட இருந்தார்கள். யோவானும் யாக்கோபும் இந்த பேதுருவும். இயேசுவானவர் எங்கே சென்றாலும் உடன் சென்றவர்கள் தான் இந்த 3 சீடர்கள். அதிலும் பேதுருதான் முதலாவதாய் இருக்கின்றான். இயேசுவானவர் மறுரூப மலையிலே தரிசனமான வேளையிலும் சரி, இயேசுவானவர் கெத்சமனே தோட்டத்திலே அழுது ஜெபித்த நேரமானாலும் சரி,
பேதுருவும் இயேசுவோடு கூட இருக்கின்றார். அது மட்டுமல்ல, பேதுருவை அதிகமாய் இயேசுவானவர் கனப்படுத்தினார். அதிகமாய் பேதுருவை மென்மைப்படுத்தினார். பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 16:18-19 இயேசுவானவர் பேதுருவிடம் கொடுக்கின்ற மிகப்பெரிய கனத்திற்குரிய மகிமையை பார்க்கின்றோம். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை, பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி கனத்திற்குரிய மேன்மைகளை, பொறுப்புகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்திலே கொடுக்கின்றார். பொதுவாக சொல்லுவார்கள், பதவிகள் வந்தால் பணிவு வேண்டும் என்று. ஆனால் பலருக்கு பதவியும் பொறுப்பும் வரும்போது பணிவு மட்டும் வருவதில்லை. மாறாக பெருமையும் பேராசையும் மேட்டிமையும் ஆணவமும் நான் என்கின்ற அகங்காரமும் நான் என்கின்ற மனநிலையும் தானாய் வந்துவிடுகிறது. இந்த மனநிலை பேதுருவையும் விட்டு வைக்கவில்லை. பேதுருவுக்கும் பொறுப்பும் முக்கியத்துவமும் அதிகமாய் இயேசுவிடமிருந்து கிடைக்கத் தொடங்கிய போது நான் என்கின்ற மனநிலையும் தானாய் தோன்றத் தொடங்கின. இயேசு கலிலேயா கடற்கரையிலே மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்றப் போகிறேன் என்று அழைத்த போது, ஒன்றும் புரியாமல் நின்றபோது கூட ஏனென்று கேட்காத பேதுரு, எதற்காய் மனிதனை பிடிக்க வேண்டும் என்று கேட்காத பேதுரு, மனிதனை நான் எப்படி பிடிக்க முடியும் என்று சொல்லி கேட்க துணியாத பேதுரு, பதவிகளும் பொறுப்புகளும் வருகின்ற போது கேள்விகளும் கேட்க துவங்குகின்றான். தன்னோடு கூட இருந்த உடன் சீடர்களோடு அதிகாரத்தை காட்டுகின்றான். ஒரு கட்டத்திலே இயேசுவிடமே அதிகாரத்தை காட்டுகின்றான். அழைத்த இயேசுவிடத்திலே அதிகாரத்தை காட்ட விரும்புகின்றான். பேதுருவுடைய மேன்மை மிஞ்சி போனது. நான் என்கின்ற மேட்டிமை பேதுருவை தொடர்ந்து பிடிக்கிறது. பணிந்து இயேசுவினுடைய சீடனாகிய பேதுரு இன்றைக்கு பெருமை மிஞ்சி போனவனாய் நிற்கின்றான். பேதுருவின் பெருமை மிஞ்சி போனதே, என்ற மேன்மை கூடவே தொடர்ந்து பீடித்து போனதே. பணிந்து இயேசுவின் சீடனாகி பதவி மேன்மை கண்ட போது பேதுருவின் பெருமை மிஞ்சி போனதே. பதவியாசை பெருகி போனதே. யார் பெரியவன் என்ற பேச்சும் அங்கு எழுந்து நின்றதே. நாங்களும் பின்பற்றி வந்ததா எங்களுக்கென்ன கிடைக்கும் என்றானே. பேதுருவின் பெருமை மிஞ்சி போனதே. இயேசுவின் வார்த்தையை மீறி பேசினான்.
கேள்வியை கேட்டு இயேசுவிடம் பெருமையாய் பேசினார். தனியே இயேசுவை அழைத்து சென்று மரணம் உமக்கு வேண்டாம் என்றானே. பேதுருவின் பெருமை மிஞ்சி போனதே. பேதுருவிடத்திலே மேன்மைகள் மிஞ்சி போனது. பொறுப்புகள் வருகின்றது வரையிலும் பணிவோடு இருந்த பேதுரு மேன்மைகள் கிடைத்தபோது பெருமை மிஞ்சி போனது. தான் தோன்றி தனமும் பேராசையும் பேதுருவையும் பிடித்து கொண்டது. மத்தேயு 19:27 படிக்கும்போது, ஒருமுறை பேதுரு இயேசுவிடத்திலே சென்று கேட்கின்றார், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தோமே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாங்களுமை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கின்றான். அழைத்தபோது என்ன கிடைக்கும் என்று கேட்காத பேதுரு, மேன்மைகள் கிடைத்தபோது எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கின்றார். இயேசு கிறிஸ்து தான் ஏற்க போகின்ற பாடுகளை குறித்து தன் சீடர்களோடு சொல்லிக் கொண்டிருந்த போது பேதுரு இயேசுவானவரை தனியே அழைத்து கொண்டு போகின்றான். தனியே அழைத்து கொண்டு சென்ற பேதுரு இயேசுவிடத்திலே அதிகாரத்தோடு கூட கடிந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கின்றோம். மத்தேயு 16:23 பேதுரு இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று சொல்லி இயேசுவை கடிந்து கொள்ளத் தொடங்கினான் என்று சொல்லப்படுகிறது. பேதுரு இயேசுவிடமிருந்த அன்பின் மிகுதியிலே ஒருவேளை இப்படி சொல்லி இருக்கலாம், இயேசுவானவர் தங்களோடு கூட கடைசி வரையிலும் இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு கூட சொல்லி இருக்கலாம். ஆனால் யார் கொடுத்த அதிகாரம் இயேசுவை கடிந்து கொள்வதற்காக? யார் கொடுத்த அதிகாரம் இயேசுநாதரை கடிந்து கொள்வதற்கு? தன்னுடைய மேன்மை, தன்னுடைய பெருமை, அதிகாரமாய் நான் சொல்லுவதை இயேசு கேட்க வேண்டும் என்பது போல அதிகாரப்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். பொதுவாக சொல்லுவார்கள், பதவிகள் வந்தால் தற்பெருமையும் தான் தோன்றித்தனமும் தானாய் வந்துவிடும் என்று. ஆனால் அந்த நேரத்திலே தற்பெருமை தலைக்கு ஏறுகின்ற போது அழிவும் தானாய் வரும் என்பதையும் மறந்து போகக்கூடாது. ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். அழகான ஒரு கதைதான். ஒரு முறை தீப்பெட்டி ஒன்றும் தீக்குச்சி ஒன்றும் ஒன்றை ஒன்றை சந்திக்கிறதாம். ஒன்றை ஒன்றை சந்தித்த தீப்பெட்டியும் தீக்குச்சும் பேசத் தொடங்கியதாம். அப்பொழுது தீக்குச்சானது தீப்பெட்டியை பார்த்து கேட்டதாம், தீப்பெட்டி அண்ணே, தீப்பெட்டி அண்ணே, நாம 2 பேரும் தான் உரசி கொண்டிருக்கிறோம். நாம 2 பேரும் உரசி கொண்டிருக்கின்ற போது நான் மட்டும் எரிந்து போகிறேன், அழிந்து போகிறேன். ஆனால் நீயோ அப்படியே இருக்கிறாயே, அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி கேட்டதாம். கேட்டபோது அந்த தீப்பெட்டி இப்படியாய் பதில் சொன்னதாம், உரசும் போது நாம் 2 பேரும் தான் உரசி கொள்ளுகின்றோம். ஆனால் உனக்கு தலைக்கணம் அதிகம், ஆகவே நீ எரிந்து அழிந்து போகிறாய், நான் அப்படியே இருக்கிறேன் என்று சொன்னதாம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தலைக்கணத்தோடு வாழுவோம் என்று சொன்னால், தற்பெருமையோடும் தான் தோன்றித்தனத்தோடும் வாழ்வோம் என்று சொன்னால் ஒரு நாள் அழிவு உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. பேதுருவனுடைய மேட்டிமை, பேதுருவனுடைய பெருமை அதிக நாட்கள் நீடிக்கவில்லை. இயேசுவானவர் பிடித்து கொண்டு போவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தன் சீடர்களோடு கூட இருந்தபோது சொன்னார், நீங்கள் எல்லாரும் என் நிமித்தமாய் இடரல் அடைவீர்கள் என்று. அப்போது பேதுரு எழுந்து ஆவேசமாய் பேசத் தொடங்குகின்றான். இயேசுவுக்கு முன்பாய் அதிகாரத்தோடு கூட பேசத் தொடங்குகின்றான். எல்லாரும் இடரல் அடைந்தாலும்
நான் ஒரு காலும் இடரலடைய மாட்டேன் என்று ஆதங்கமாய் பேசினான். அது மட்டுமல்லாமல், நான் உம்மோடு மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்கின்ற துணிவோடு பேசுகிறான். நான் என்று சொல்லுகின்ற நிலையிலே பேசுகின்றான். நடந்தது என்ன? கெத்சமனே தோட்டத்திலே இயேசுவானவரை பிடித்துக் கொண்டு போனபோது உடனிருந்த சீடர்கள் எல்லாம் அங்கிருந்து ஓடி போனார்களே. சீடர்கள் எல்லாம் ஓடி போன போது பேதுரு என்ன செய்தான்? இயேசுவை பிடித்த போது சீடரெல்லாம் ஓடிவிட பின்தொடர்ந்து வந்த பேதுரு அரண்மனையில் அமர்ந்திருந்தார். பின்தொடர்ந்து வந்த பேதுரு அரண்மனையில் அமர்ந்திருந்தார். குற்றவாளி கூண்டில் இயேசு கேள்வி பல கேட்ட போது ஒன்றும் அறியா பேதையாக அமைதியாக அமர்ந்திருந்தார். ஒன்றும் அறியா பேதையாக அமைதியாக அமர்ந்திருந்தார். முகத்தில் காரி உமிழ்ந்து விட்டு கன்னத்தில் அடித்த போது காண சகிக்காத பேதுரு ஓரமாக ஒதுங்கி போனார். காண சகிக்காத பேதுரு ஓரமாக ஒதுங்கி போனார். இயேசுவுடன் நீயும் இருந்தார். பேதுருவிடம் சொன்ன போது 3 முறை மறுதலித்து சபித்து சத்தியம் பண்ணினானே. 3 முறை மறுதலித்து சபித்து சத்தியம் பண்ணினானே. இயேசு கிறிஸ்து சிலுவையினுடைய பாடுகளை ஏற்பதற்கு முன்பாக பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு கெத்சமனே தோட்டத்திற்கு சென்று துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினான். வேதனையும் வியாகுலமும் நிறைந்த இந்த நேரத்திலே தான் அழைத்து சென்ற தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றான், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த புறம் போய் முகம் குப்புற விழுந்து அழுது ஜெபிக்கின்றார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணிக்கொண்டு தன்னுடைய சீடர்களை பார்ப்பதற்கு திரும்பி வருகிற போது பேதுரு தூங்கிக் கொண்டிருக்கின்றான். பேதுரு நித்திரையோடு கூட அங்கே இருக்கின்றான். எல்லாரும் இடரலடைந்தாலும் நான் இடரலடைய மாட்டேன் என்று சொன்ன பேதுரு அங்கே தூங்கிக் கொண்டிருக்கின்றான். அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எனக்காக 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்று கேட்கின்றார். நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான்,
மாம்சமோ பலகீனம் உள்ளது என்று சொல்லிவிட்டு மறுபடியும் போய் ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணுகின்ற போது, என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதெனில் உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு திரும்பி வருகிற போது இரண்டாவது முறையும் பேதுரு தூங்கிக் கொண்டே இருக்கிறான். மறுபடியும் இயேசுவானவர் மூன்றாவது முறையாய் சென்று ஜெபித்துவிட்டு திரும்பி வருகின்ற போதும் பேதுரு நித்திரை மயக்கமாய் இருக்கின்றான். இடரலடைய மாட்டேன் என்று சொல்லி நான் என்கின்ற மேன்மையோடு சொன்ன பேதுரு இப்போது ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறையும் இடறிப் போனவனாய் தூங்கிக் கொண்டிருந்தான். அது மட்டுமல்ல, இயேசுவை யூதாஸ் காட்டிக் கொடுத்த போது ரோம போர் சேவகர்கள் எல்லாம் இயேசுவானவரை பிடித்து கொண்டு போகிற போது சீடர்கள் எல்லாரும் ஓடி போகிறார்கள். பேதுரு மாத்திரம் இயேசுவுக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி காணும்படியாய் இயேசுவுக்கு பின்னே தூரத்திலே சென்று அரண்மனையினுடைய நடுவிலே சேவகர் மத்தியிலே அங்கே அமர்ந்திருக்கின்றான். அரண்மனையிலே இயேசுவிடத்தில் விசாரணை என்கின்ற பெயரிலே பொய் சாட்சிகளை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு புறத்தில் இயேசுவனுடைய கன்னத்திலே அடித்தார்கள், மறுபுறத்திலே அவரை காரி உமிழ்ந்து அவரை குட்டி பரிகாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த பேதுரு காண சகிக்காதபடி, இயேசுவானவரை சித்திரை செய்வதை காண முடியாதபடி அங்கிருந்து எழுந்து வெளியே அரண்மனையினுடைய முற்றத்திலே வருகின்றான். அப்போது ஒரு வேலைக்காரி பேதுருவிடத்திலே வந்து சொல்லுகின்றாள், நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய், நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்று சொன்னபோது, நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று சொல்லி அங்கிருந்த எல்லாருக்கும் முன்பாக பேதுரு மறுதலித்ததை பார்க்கின்றோம். இனியும் இங்கே இருந்தால் எல்லாரும் தன்னை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று சொல்லி பயந்து போன பேதுரு அரண்மனை முற்றத்திலிருந்து எழுந்து அங்கிருந்த வாசல் மண்டபத்திற்கு போகின்றான். அங்கே வாசல் மண்டபத்திலே இருந்த வேறொருத்தி பேதுருவை கண்டபோது அங்கிருந்தவர்களோடு கூட சொல்லுகின்றாள், இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று. அப்போது பேதுரு அங்கிருந்தவர்களிடத்திலே சொல்லுகின்றான், அந்த மனுஷனை நான் அறியேன் என்று சொல்லி ஆணையிட்டான் என்று பார்க்கின்றோம். அந்த மனுஷனை நான் அறியேன். முதலாவது மறுதலித்தவன், தெரியாது என்று மறுதலித்தவன் அறியேன் என்று சொல்லி ஆணையிடுகின்றான். இனி என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் பதற்றத்தோடு கூட பேசிக்கொண்டிருந்த பேதுருவை பார்த்து அங்கிருந்தவர்கள் எல்லாரும் பேதுருவை பார்த்து சொல்லுகின்றார்கள், மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன்னுடைய பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லுகின்றார்கள். உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லுகின்றார்கள். கலிலேயா பேச்சு பேதுருவை காட்டி கொடுத்தது. மூன்றாவது முறையாய் இயேசுவை மறுதலித்தான். அந்த மனுஷனை நான் அறியேன் என்று சொன்னவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். தெரியாது என்று சொல்லி மறுதலித்த பேதுரு, அறியேன் என்று சொல்லி மறுதலித்து ஆணையிட்ட பேதுரு, சபித்தும் சத்தியம் பண்ணி இயேசுவை மறுதலித்தானே. சபித்து சத்தியம் பண்ணி இயேசுவை மறுதலித்தானே. நான் என்று சொன்னவன் விழுந்து போன ஒரு நிலையில் நிற்கின்றான். வேதம் சொல்லுகிறது, தான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் என்று சொல்லி
நிற்கிறேன் என்று சொன்ன பேதுரு விழுந்து போனான். இன்றைக்கும் பல நேரங்களிலே நாமும் கூட நான் என்று சொல்லி நின்று கொண்டிருக்கிறதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நான் நீதிமான் என்று சொல்லுகிறோம், நான் பரிசுத்தவான் என்று சொல்லுகிறோம், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறோம், நான் பணக்காரன் என்று சொல்லுகிறோம், நான் படித்தவன் என்று சொல்லுகிறோம். நான் என்று சொல்லுகின்ற நிலையிலே பரிசேயன் விழுந்து போனதைப் போல, பேதுரு விழுந்து போனதைப் போல நாமும் விழுந்து கொண்டிருக்கிறோம் என்கிறதை உணர்கின்ற ஒரு நேரம் இது. கடைசி காலத்தினுடைய எச்சரிப்பினுடைய நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அழிவுகளும் திருமறையினுடைய நிறைவேறுதலாக நம்மை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. மத்தேயு 24:5-6-7 படிக்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி நாளிலே ஏற்படுகின்ற நிகழ்வுகளை அங்கே சொல்லுகின்றார். கடைசி நாட்களிலே, அழிவினுடைய ஆரம்ப நாட்களிலே ஏற்படுகின்ற நிகழ்வுகளை வரிசைப்படுத்துகின்றார். யுத்தங்களையும் யுத்தங்களை குறித்த செய்தியையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலும் உண்டாகும். இவைகள் முடிவல்ல, வேதனைகளின் ஆரம்பம் என்று இயேசுவானவர் சொன்ன வார்த்தை இது. அன்பான தேவஜனமே, கடைசி காலத்தினுடைய எச்சரிப்பின் சத்தம் வாழ்க்கையிலே நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். இன்று விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய நேரத்திலே நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோமா? பொல்லாத வழிகளை விட்டு கடவுளிடத்திலே திரும்ப வேண்டிய இந்த காலகட்டத்திலே பொல்லாத வழிகளுக்கு நேராய் நாம் சென்று கொண்டிருக்கிறோமா? ஒரு மணி நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்திலே விழித்திருந்து ஜெபிக்க மனமில்லாதவர்களாய் நேரத்தை வீணடிக்கிறோமா? உலகத்தினுடைய இச்சைகளில் உல்லாசமாய் வாழ்ந்து இயேசுவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கிக் கொண்டிருக்கிறோமா? அன்றைக்கு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நினிவேக்கு போகிறதற்கு பதிலாய் தர்சீசுக்கு கப்பல் ஏறி அடித்தட்டிலே சென்று அயர்ந்து நித்திரை செய்தானே யோனா. காற்றும் அலையும் கடலை கொந்தளிக்க பண்ணின போது கப்பல்காரர்கள் யோனாவிடத்திலே சென்று சொல்லுகின்றார்கள், நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? நீ தூங்கிக் கொண்டிருக்கிறது என்ன? எழுந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நம் அழிந்து போகாதபடி சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்று சொன்ன அந்த எச்சரிப்பினுடைய சத்தத்தை நாம் உணராமல் இருக்கிறோமா? தூங்கிக் கொண்டிருக்கின்ற வேளை இதுவல்ல, விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய நேரம். அன்பானவர்களே, இன்னும் எத்தனை நாட்கள் நாம் நம்மையே நீதிமான்களாய் காட்டி மற்றவர்களை குற்றவாளிகளாய் காண்பிக்க போகிறோம்? பேதுருவை போல நான் என்று சொல்லுகின்ற மனநிலையிலே ஆண்டவர் தருகின்ற மேன்மைகளை காண்கின்ற போது, உயர்விலே நிற்கின்ற போது பெருமையோடு கூட எத்தனை நாள் வாழப் போகின்றோம்? நாம் வாழுகின்ற சமூகத்திலே சீர்கேடான நம்முடைய வாழ்க்கை மற்ற சமூக மக்கள் மத்தியிலே இயேசுவினுடைய நாமத்தை மறுதலிப்பதற்கு காரணமாயிருக்கிறதே. மனம் மாறுவதற்கு மனமில்லையா? மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசுவினுடைய சிலுவையை நோக்கி பார்ப்பதற்கு, சிலுவையின் வழியாய் கிடைத்த மீட்பை மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு மனம் இல்லையா? உன்னை நீயே
நீதிமானாக எத்தனை நாள் நீ இன்னும் காண்பிப்பாய்? இன்றைக்கே பேதுருவைப் போல நீயும் மனம் கசந்து உன் பாவத்தை உணர்வாயா? உன்னை நீதிமானா எத்தனை நாள் காண்பிப்பாய்? நீயும் பேதுரு போல மனம் கசந்து உணர்வாயா? லஞ்சம் வாங்கி சாட்சி மாற்றி நீதி மறந்து போனாயே. நீத்தம் தரை இயேசுவை நீயே மறுதலித்து வாழ்கிறார். பண ஆசை பதவி மோகம் பாசத்தையும் உடைத்ததே. பக்தன் என்று வேஷம் காட்டி மறுதலித்து வாழ்கிறார். பழிக்கு பழி வைராக்கியம் வஞ்சனை செய்ய வைத்ததே. கேட்ட வார்த்தை அநேகம் பேசி மறுதலித்து வாழ்கிறார். மதுபானம் பேசித்தனம் உன்னிடமும் உள்ளதே. சாட்சி வாழ்வை சீரழித்து மறுதலித்து வாழ்கிறார். ஆசை காட்டி ஊரையே மாற்றி சுகபோகமாய் வாழ்கிறார். உன்னை நீயே உணர்ந்து கொண்டு சிலுவை அண்டை வருவாயா? அன்பானவர்களே, நம்முடைய நிலையை உணர்ந்து ஆண்டவருடைய சிலுவை அண்டை வருவதற்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? பேதுரு 3 முறை மறுதலித்த போது சேவல் கூவியது. பேதுரு 3 முறை மறுதலித்த போது சேவல் கூவியது. சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்திலே சொன்ன வசனத்தை பேதுரு நினைக்கின்றான். நாம் தவறு செய்வதற்கு முன்பாய் எத்தனை முறை எச்சரிப்புகளை எத்தனை வழிகளிலே நாம் கண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய வசனம், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தை நினைத்து பார்க்க வைத்ததா? நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று சொன்ன இயேசுவனுடைய வார்த்தையை பேதுரு நினைத்து பார்க்கின்றான். நான் இடரேன் என்று சொன்னேனே, நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னேனே,
இப்போது இடறிப் போனேனே. நான் என்று சொன்னேனே, விழுந்து போய் கிடக்கின்றேனே. மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னேனே, மறுதலித்து போனேனே. மனதை விட்டு மாறவில்லை. பேதுருவனுடைய கண்கள் கலங்கத் தொடங்கின. பேதுருவனுடைய உள்ளம் உடையத் தொடங்கின. நான் என்று சொன்னவன் என்ன செய்வேன் என்று சொல்லி ஏங்கி நிற்கின்றான். சிலுவையை நோக்கி ஓடி மன்னியும் என்று சொல்லி கேட்கலாமா என்று நினைக்கின்றான். முடியவில்லை. இயேசுவானவர் கையிலே சித்திரவதைப்பட்டுக் கொண்டிருந்தார். இயேசுவனுடைய பாதத்தை தொட்டு முத்தமிட வேண்டும் என்று நினைக்கின்றான். சேவர்கள் கூட்டம் தடுத்து விடுமோ என்று சொல்லி தடுமாறி நிற்கின்றான். அங்கே அடித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் நான் மறுதலித்த என்னுடைய மறுதலிப்பு என்பதை பேதுரு உணர்ந்து கொள்ளுகின்றான். இயேசுவனுடைய சரீரத்திலே ஓடுகின்ற ஒவ்வொரு இரத்தங்களும் வெளியே வருகிறதே, அதற்கு நான் காரணம் என்று உணர்கின்றான். மறுதலித்த பேதுரு மனம் கசந்து அழத் தொடங்கினான். மனம் கசந்து அழத் தொடங்கினான். மனதினுடைய சஞ்சலத்தை எல்லாம் தன் அழுகையிலே அவன் வெளிப்படுத்தினான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உன் பாவத்தை உணர்ந்து மனம் கசந்து அழக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறதா? மறுதலித்தாரே பேதுரு, அவர் மனம் கசந்து அழுதான். மறுதலித்தார் பேதுரு, மனம் கசந்தழுதார் பேதுரு. மறுதலித்தார் பேதுரு, மன சஞ்சலத்தால் மனமிட்டழுதானே. மன சஞ்சலத்தால் மனமிட்டழுதானே. இறைவாக்கை நினைத்து தன்னை உணர்ந்தானே. மறுதலித்தார் பேதுரு, குற்ற மனசாட்சி மனம் பதைக்க வைத்ததையோ பாவி என்று உணர்ந்தார். நான் என்ற நிலையை விட்டகன்றார். உள்ளம் உடைந்து மனம் கசந்தானே. உள்ளம் உடைந்து போய் மனம் கசந்தானே. தன்னிலை உணர்ந்து கண்ணீர் விட்டழுதானே. மறுதலித்தார் பேதுரு, மன்னிப்பு கேட்பாயா நீ? மனம் கசந்தழுவாயோ நீ? உன்னை அறிவாயா? இன்று உன் பாவம் உணர்வாயா? உன்னில் உள்ள வீண் பெருமையை விட்டு நீ, உன்னில் உள்ள வீண் பெருமையை விட்டு நீ இயேசுவின் பாதம் பணிந்து வாழ்வாயா நீ? மறுதலித்தார் பேதுரு, மனம் கசந்தழுதார் பேதுரு. மறுதலித்தார் பேதுரு. மறுதலித்த பேதுரு மனம் கசந்து அழுது தன்னுடைய உள்ளமெல்லாம் உடைந்து போன நிலையிலே தன்னுடைய அழுகையிலே வெளிப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தை நினைந்து பார்க்கின்றான். மனம் கசந்து அழுத பேதுரு ஆண்டவருடைய மன்னிப்பையும் பெற்றுக் கொள்ளுகின்றான். உயிரோடு எழுந்த இயேசுவானவரை
பேதுரு மறுபடியும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகின்றான். மீன்பிடிக்கப் போகிறேன் என்று சொன்ன பேதுருவை இயேசுவானவர் மறுபடியும் கடற்கரையிலே சந்திக்கின்றார். அவனோடு கூட போஜனம் பண்ணுகின்றார். தன் நேசித்த சீடன் பேதுரு என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் மிகுதியினாலே அங்கே வெளிப்படுத்துகின்றார். மனம் கசந்த அனுபவம் மறுபடியும் உடைந்து போன உறவை இயேசுவோடு கூட ஒன்றிணைய வைத்தது. பேதுருவை பார்த்து கேட்கின்றான். பேதுருவை பார்த்து பெயர் சொல்லி அழைத்து கேட்கின்றான். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கின்றான். நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா என்று இயேசுவானவர் கேட்டபோது நான் என்று சொல்லுகின்ற ஆணவம் இப்போது பேதுருவிடத்திலே இல்லை. நான் என்று சொல்லுகிற அதிகாரம் இப்போது பேதுருவினிடத்திலே இல்லை. ஆண்டவரை முன்னிலைப்படுத்துகின்றான். உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லுகிறான். உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை ஒப்புக் கொடுக்கின்றான். இரண்டாவது முறையாய் இயேசு கேட்கின்றார், சீமோன், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டபோது மறுபடியும் தன்னை தாழ்த்தி சொல்லுகின்றான். உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. மூன்றாவது முறையாய் கேட்கின்றார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்கின்றான். உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி இயேசுவினுடைய கரங்களிலே தன்னை ஒப்புக் கொடுத்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறான், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி மீன்பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவை இயேசுவானவர் அழைத்த போது உன்னை மனிதரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொல்லி அழைத்தார். இப்போது மனிதனை பிடிக்கும்படியாய் பேதுருவை ஆண்டவர் அனுப்புகின்றார். மறுதலித்த பேதுரு, பயந்து ஓடிப்போன பேதுரு, இடறிப்போன பேதுரு, இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் என்கின்ற துணிவோடு கூட துணிந்து சாட்சியாய் நிற்கின்றான். இயேசுவானவருடைய ஊழியத்தை செய்வதற்காய் அவன் விரைந்து செல்லுகின்றான். முதலாவது நற்செய்தியிலே 3000 பேர் இயேசுவானவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாத்திரமாய் மாற்றப்படுகின்றான். இன்றைக்கு நான் என்கின்ற நிலையை விட்டானோ அன்றைக்கு ஆண்டவர் அவனை மேன்மையாக வைத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த பேதுருவினுடைய வாழ்வு அந்தியோகியாவிலே ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாய் திருச்சபையிலே பணிவிடைகளை ஆரம்பித்த பேதுரு ரோம் வரையிலும் ஆண்டவருடைய நற்செய்தியை கொண்டு செல்லுகின்றான். அங்கே தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே இன்னல்களும் துன்பங்களும் வந்தபோது இயேசுவை முன்னிறுத்தி இயேசுவுக்காய் வாழ்வேன், இயேசுவுக்காய் வீழ்வேன் என்று சொல்லி துணிவோடு நின்ற பேதுரு நீரோ மன்னனுடைய ஆட்சி காலத்திலே சிலுவையிலே மரிக்கக்கூடிய தண்டனை கொடுக்கப்படுகிறது. சிலுவை மரணம் கொடுக்கப்படுகிறது. இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவிப்பதினாலே பேதுரு சிலுவை மரணத்தை துணிவோடு ஏற்றுக்கொள்ளுகின்றான். ஆனால் ஒன்று மாத்திரம் அவர்களிடத்திலே வேண்டிக் கொள்ளுகின்றான், இயேசுவானவரை போல, என் இயேசுவானவரை போல நான் தகுதி உடையவன் அல்ல. அவர் வைத்த சிலுவையிலே என்னையும் சிலுவையில் அறைகின்ற போது இயேசுவை போல நேராக என்னை சிலுவையில் அறைய வேண்டாம், தலைகீழாய் சிலுவையிலே அறையுங்கள் என்று கேட்கின்றான். இயேசுவுக்கு இரத்த சாட்சியாய் பேதுரு மரித்து போகின்றான். ஆனால் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்ன இயேசுவனுடைய வார்த்தைக்கு சாட்சியாய் உலகளாவிய நிலையிலே ஆண்டவருடைய நற்செய்தி சபையின் வழியாய் இன்றைக்கும் சொல்லப்படுகிறது.
அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனம் கசந்தழுத பேதுரு என்ன நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டாரோ அதே நோக்கத்தை, அதே பொறுப்பை, அதே மேன்மையை ஆண்டவர் அவனுடைய வாழ்விலே கொடுத்தார். சிறகு கிடைப்பதால் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல. சிறகு கிடைப்பதால் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல. சிலுவை கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்வு என்று சொல்லுகின்ற நிலையிலே கோதுமை மணியாக பேதுரு இந்த மண்ணிலே தன் வாழ்வை தந்து ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறினானே. இன்றைக்கு அடைக்கப்பட்ட ஆலயங்கள், இல்லங்களிலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பேதுருவை போல மனம் கசந்து அழ வேண்டும். நாம் செய்த தவறுகளை நினைந்து மனமுடைந்து அழ வேண்டிய காலம் இது. சிரிக்க வேண்டிய காலம் அல்ல, சிந்திக்க வேண்டிய காலம். இது நகைக்க வேண்டிய காலம் அல்ல, இது அழ வேண்டிய காலம். மனம் கசந்து அழ வேண்டிய காலம். அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் பேதுருவனுடைய வாழ்க்கை அனுபவம் நம்முடைய சிந்தனையாக இன்றைக்கு அமைந்தது. இந்த சிந்தனை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தராதா? நான் என்று சொல்லுகின்ற நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ உணர்வாயானால் இன்றைக்கு அந்த நிலையை விட்டு மனம் கசந்து ஆண்டவருடைய சமூகத்திலே வருவாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று சொல்லுகிற இறைவனுடைய வார்த்தையை நாம் நினைந்து பார்ப்போமா? இந்த மாலை இரவு நேரத்திலும் நம்மை முழு மனதோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்புகின்ற விதமாய் உணர்வுள்ள இருதயத்தோடு கூட கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, பேதுருவை நீர் அழைத்த போது ஒரு மிகப்பெரிய மேன்மையை அவனுடைய வாழ்க்கையை குறித்து முன் வைத்தீர். ஒவ்வொரு நிலையிலே அவனை உயர்த்தி கொண்டிருந்த போது, ஒரு கட்டத்திலே நான் என்கின்ற நிலை வந்தபோது விழுந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. தன்னிலை உணர்ந்து மனம் கசந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய வசனத்தை நினைத்து பார்த்த போது ஆண்டவரிடத்திலே திரும்பின பேதுருவை மறுபடியும் என்ன நோக்கத்திற்காய் ஆண்டவர் அழைத்தாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றினாரே. ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை படைத்ததை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த அழைப்பினுடைய மேன்மையை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அதினதின் காலத்திலே தருகிற போது, நான் என்கின்ற மேன்மையிலே ஒருவேளை நாம் வாழ்ந்திருப்போம் என்றால் இந்த நேரத்திலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய குற்ற உணர்வுகளை, நம்முடைய பாவ வாழ்வை நினைந்து மனம் கசந்து ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, இனி நான் அல்ல ஆண்டவரே, உம்முடைய தெய்வீகமான பிரசன்னம் என்னிலே நிறைவாயிருக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய உள்ளம் கையிலே நான் வனைந்து வனையப்படும்படியாக நீர் விரும்புகின்ற பாத்திரமாய் என்னை வனையும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளினுடைய மாலை இரவேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே வந்து ஒருவேளை நாங்கள் ஆராதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நாளில் எங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் இந்த சங்க திருநாளை நாங்கள் இல்லத்தில் அமர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் ஆண்டவருடைய நாமத்தை ஆராதனை செய்யும்படியாகவும் இசை வழி நற்செய்தியின் வழியாக மனம் கசந்தழுத பேதுருனுடைய வாழ்வின் அனுபவத்தை எங்கள் வாழ்வின் அனுபவமாய் மாற்றிக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்தபடியினாலே நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய தெய்வீகமான பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இரவு நேரத்திற்குள்ளாக நாங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றோம். இரவனுடைய பயங்கரங்களுக்கெல்லாம் ஆண்டவரங்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் ஆளாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று வேதவசனம் சொல்வது போல ஆண்டவரே, உலகளாவிய மக்கள் மத்தியிலே வேகமாய் பரவி வருகின்ற பயமுறுத்தி வருகின்ற கொரோனா கொள்ளை நோயில் இருந்தோம்
ஆண்டவர் எங்களை விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும் ஆண்டவரே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக எங்களுக்கு அடைக்கலம் தந்து நிராதரிக்கும்படியாகவும் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அன்பின் கடவுளே, உம்முடைய அன்பு கரங்களிலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படத்தக்கதாக உம்முடைய வசனம் ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசத்தக்கதாக உம்முடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கத்தக்கதாக எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நீர் விரும்புகின்ற நிலையிலே நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் சுய மேன்மைகளை சிலுவையிலே அறைந்து உம்முடைய கைகளிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே, நீர் எங்களை பொறுப்படுத்தி நீர் அணைந்து கொள்ளும் ஆண்டவரே. இந்த நிகழ்வுகளை கண்டுகொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இதற்காய் முயற்சிகளை எடுத்த சபைக்குழுவை ஆண்டவர் ஆசீர்வதியும். சபை மக்கள் அனைவரோடும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பராம் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நிசனுக்கு மங்களம். நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு. போதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, போதும் அனுகூலனுக்கு உயர் அனுகூலனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். சுபமங்களம், சுபமங்களம். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் மனோகர ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாய் நம்முடைய திருச்சபையின் செயல்கள் அனைத்தோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென்.